நானும் நீங்களும் மனம் விட்டு பேசக்கூடிய வீடியோஸில் இதான் 13வது வீடியோன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் நேற்று தான் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வந்தேன். எதுக்காக ஸ்ரீலங்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கம்பெனியில் 2 மாதம் இன்டர்ன்ஷிப் போட்டிருக்கேன். எஃபிலோவில் அடுத்து இன்னர்வியர் பண்ணுறதுக்காக நம்ம R&D பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். திருப்பூர்லேயே நிறைய பேர் இன்னர்வியர் பண்ணுறாங்க. நீயே ஒரு திருப்பூர்காரர் தான், அங்கேயே போய் கற்றுக்கலாமே திருப்பூர்லேயே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, திருப்பூரில் என்னதான் இன்னர்வியர் பண்ணாலுமே வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாமே டெக்னாலஜி வைஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க கண்ட்ரிஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்க கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரின்னு பார்த்தா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், வியட்நாம், இந்த 3 நாடு தான் வந்து டெக்னாலஜி வைஸ்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. என்னோட எண்ணம் எப்பவுமே இந்தியாக்குள்ள இருக்க லோக்கல் பிராண்ட்ஸோட கம்பீட் பண்றது இல்லை எஃபிலோ. என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இன்ஜினியர்டா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எப்பவுமே கொள்கையா இருந்தது. சரி, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆசை இருந்ததுன்னா நம்மளோட லேர்னிங் இவ்வளோ இருக்கணும். சரி, அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஸ்ரீலங்காவில் ஒரு கம்பெனி ஸ்பாட் பண்ணேன். அங்கே இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன். அங்கே எனக்கு 2 மாதம் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி தான் கேல்வின் கிளைன், மார்க்கோ போலோ, கேண்ட் இந்த மாதிரியான பிராண்ட்ஸோட இன்னர்வேஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்ல எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம பிராண்ட்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். எப்பவுமே ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கும் மேலே நம்மளுக்கும் பெரிய ஆளுங்க இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்ன முடியுமோ எல்லாமே கற்றுக்கணும். இன்னைக்கு எஃபிலோக்காக நான் இங்கே லேர்ன் பண்ணுறதுக்காக இங்கே கொண்டு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எதை பண்ணாலுமே எதை பண்ணிட்டு இருந்தாலுமே டெய்லி லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ்ல நீங்கள் சஸ்டெயின் ஆகிட்டே இருப்பீங்க. இன்னையிலிருந்து என்னோட முதல் நாள் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இருந்து நான் கற்றுக்க போகிறேன் எஃபிலோக்கு அடுத்து 60 நாள். இந்த 60 நாளில் நான் டெய்லி வீடியோஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியாது. பட் போட முடியலன்னா ஐம் ரியலி சாரி ஆன் தட். ஆல்சோ தேங்க்யூ. இன்னைக்கு நான் ஃபேக்ட்ரி கிளம்புறேன். எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள்.